லோட் ஆகுது. வந்துட்டு இப்ப ஆ நீ 59. 538. ம் 538. 238. சூரோட பெயர் வசனம். சூரத்து ஹாதிய. ஹாதியாவா? சூரத்துல் ஹதியத். ஹதீது. தால் சவுண்ட் வரணுமா லாஸ்ட்ல? தால் ஈது. 8வது வசனத்துல. ம்? 8வது வசனத்துல. விலங்கல. 8வது வசனத்துல. எத்தனை வசனத்துல இருந்து? 8. ஒரு சவுண்ட் கேக்குது இல்ல, சவுண்ட் கேக்குது இல்ல. 8வது வசனம். முதல் பேசுற கேக்குதா? ஓ ஓ. ஆ எத்தனை வசனம்? 8வது. ஒன்னாவதா? விலங்கல்ல. விளங்குது இல்ல சார், தெளிவா பேசுங்க. என்ன 8வது. எத்தனை விலங்கு? ஆ? 8வது. எத்தனையோ ஆவது ஆவதுன்னு தான் கேக்குது. எத்தனையாவது இல்ல. முதலாவதா, ரெண்டாவதா, மூன்றாவதா, எத்தனையாவது? 8வது. மூணாவதா? மூணாவது வசனம் இந்த 8வது. பக்கத்துல இல்ல. அது சரி, நான் யோக்கு சொல்லல, உண்மையாவே சொல்லல. நீ என்ன எத்தனையா பக்கம்னு சொல்லி விளங்கி நான் சொல்லிட்டு போயினா போய் ரெக்கார்டு கேட்டு பாருங்க. விளங்குது எத்தனையாவது? எத்தனையாவது சொல்லுங்க. ஒன்றாவதா, ரெண்டாவதா, மூன்றாவதா? நான் பேசுற கேக்குதா? இல்லாட்டி எந்த ஓ பேச்சு கேக்குது இல்லையா? கேக்குது. எத்தனையாவது? 8வது வசனம். விளங்குது இல்ல சார், எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லி. செய்ய வழி இல்லையோ. பேசுறது கேட்காட்டி எப்படி கிளாஸ் விலங்குல எதையாவது? 8வது வசனம். 8வது. இங்கிலீஷ் சொல்லுங்க அப்ப. நம்பர் எத்தனை? 8. விலங்குல எதுனா? 8ஆ? 8. ஓ. ஆ எட்டாவது வசனம். எத்தனை வசனம்? ஃபர்ஸ்ட் தமிழ் சொல்லுங்க. எட்டாவது 8வது. வசனம். மெதுவா சொல்லுங்க, 8வது மெதுவா பேசி வசனம். பாருங்க. எட்டாவது வசனம். எப்படி? நீ பேசுற 8வது வசனம். உங்களோட பேச்சு கேக்குது இல்ல. ஆவது வசனம். எட்டாவது வசனம்னு சொல்லுங்க பாபு, விலங்கு. ஆ 8வது வசனம். இப்பதான் கேட்டீங்க. உங்களோட ஸ்பீடுக்கு பேசினா ஒண்ணு விளங்காது. எட்டாவது வசனம். டாசனம் 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 டாசனம்டா அப்படிதான் இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்லோவாகி பேசினா தான் அடுத்த ஆகளுக்கு நாங்க பேசுற என்னட்டு விளங்கும். எனக்கு உண்மையா விளங்கல. நான் போய் ரெக்கார்ட் வேணா கேட்டு பாருங்க. 5 நிமிஷமா நீங்க சொல்லிக்கிறீங்க எத்தனை வசனம் போதணும். கடைசி இந்த எயிட் அண்ட் எட் அண்ட் வார நேரத்துல கடைசியா கண்டுபிடிச்சேன். எயிட் அண்ட் வார மாதிரி விளங்கி என்னன்னு டவுட்ல கேட்டேன். அதுவும் கிளியர் இல்ல, டவுட்லாம் கேட்டேன் நான். ஹாய். ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஸ்மில்லா. எட்டாவது வசனம். எட்டாவது வசனமா? டாசனம் டாசனம் இல்ல, எட்டாவது வசனமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي ينزل على عبده آيات بينات ليخرجكم من முக்கியமான பேரை விட்டீங்க. هو الذي هو الذي ينزل على عبده யுனஸ்ஸிலு. آيات. எழுத்து கூடப்படாது. யுனஸ்ஸிலு என்ற ஒரு எழுத்து எழுத்து கூடுது. எழுத்து கூடப்படாது. டோன்ல வரணும். هو هو الذي ينزل على عبده. ஒரு எழுத்து எழுத்து கூடப்படாது.
هو الذي ينزل على عبده آيات عبده بينات آية مدد أديالا على عبده آيات بينات ليخرجكم. هو الذي ينزل على عبده آيات بينات ليخرجكم من الظلمات إلى النور وإن الله بكم இந்த وإن ஸ்டார்ட்ல வரும் ஜெயிக்கு அந்த ஸ்டார்ட்ல தான் வரும் செய்ய அதான் ரூல்ஸ். هو الذي هو الذي பெரிய ينزل هو على عبده الذي هو الذي هو الذي ينزل على عبده آيات பிழை بينات பிழை பிழை. هو عبده مد هو الذي ينزل على عبده آيات بينات بينات ليخرج بينات ليخرج بيجي هو الذي ينزل على பெரிய عبده هو آيات الذي هو الذي هو الذي ينزل على عبده آيات بينات ليخرجكم ليخرجكم من الظلمات إلى النور وإن الله بكم لرؤوف رحيم. அந்த இடம் கொஞ்சம் பிரச்சனை ஆகி லரഊஃபுர் ரஹீம். கொஞ்சம் திருப்பி வருங்க இன்னல்லாஹ் மட்டும். وإن الله بكم لرؤوف رحيم. وما لكم ألا تنفقوا في سبيل الله ولله ميراث السماوات والأرض அது மீராசு சமா மீராசு அந்த அந்த இடம் சரியா கனெக்ட் ஆகுது இல்லையே. திருப்பி வருங்க மேலக்கும் وما لكم ألا تنفقوا في سبيل الله ولله ميراث السماوات والأرض لا يستوي منكم من أنفق من قبل الفتح وقاتل أولئك أعلم درجة من الله வாசிக்கப்படாது. أولئك أعلم درجة من الذين أنفقوا من بعد وقاتلوا وكلا وعد الله. இல்ல உன்னாசி எப்படியா குள்ளம் உன்னாசி எப்படியா சரி لا ஒரு 5 வருஷத்து சரி அந்த அளவுக்கு ஓதி வர மாட்டேங்கிறீங்களே. 3 வருஷம் சரி ஓதிக்க மாட்டேங்கிறீங்களே. மாறுது என்ன ப்ராப்ளம்? செல்ஃபா ஓதுற நேரம் இப்படியா பலங்குது இல்லை அப்படியா அப்சல் என்ன பிரச்சனை? எல்லாமே தெரியுமே உங்களுக்கு. வக்குள்ள உன்னாசி வருமா? لا அப்ப என்ன உன்னா செய்றீங்க? என்ன பிரச்சனை? தெரிஞ்சு கொண்டு போய் ஓதுனா பேருக்கு வழங்குது என்ன செய்யறேன்னு சொல்லி
உங்களுக்கு எல்லாம் படிப்படியாக மெதுவாக உங்களுக்கு ஏற்ற விதத்துல உங்களோட ஏஜுக்கு ஏற்ற விதத்துல மெதுவாக எல்லாம் சொல்லி தரப்பட்டுள்ளது. அப்படி இருந்தும் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? அதுக்கான பதில் என்ன? எனக்கு அது பதில் தேவை. நீங்க 3 மாசம் ரெடி ஆயிடுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன், ஏச மாட்டேன். மூணும் மூணு ஆகிக்கணும். எப்படி சொல்லி அப்படி சொல்லி நல்லா வேலைங்க. நீங்க ஒரு நாளைக்கு 10 வசனம் போதும், 10 பக்கம் ரெடி ஆகணுங்கிறது முக்கியம். ஒரு வசனம் தான் ஓதினாலும் அது உருப்படியா ஒழுங்கா சரியான உருப்பமே அந்த ஸ்டைல அப்படி வரணும். அதான் முக்கியம். உங்கள்ட்ட ரெண்டு முக்கியமான பெரிய பிழைக்கு ஒன்று, நீங்க அவசரப்படுறீங்க. அவசரப்படுறதால எழுத்துக்கள்ல சரியான உச்சரிப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நேர கால அவகாசம் போத மாட்டீங்க, ஃபாஸ்டா போய்த்திருவீங்க. ரெண்டாவது, நீங்க அப்படி ஃபாஸ்டா ஓதி கொண்டு போய் இடையில முட்டி மோதனத்தோட என்ன செய்றீங்க? ஓதுறத அப்படியே எழுத்து கூட்டுறது மாத்திடுறீங்க. ஓதுறத அப்படியோ எழுத்து கூட்டுற ஸ்டைலுக்கு மாத்திடுறீங்க. அது அடுத்த பிழையா மாறுது. இது ரெண்டையும் மாத்துவோம். விளங்குதா தெலுங்கு? நான் இதுக்கு மேல இன்றைக்கு பாடம் நீங்க எனக்கு அடுத்த வகுப்புக்கு என்ன செய்யணும் என்றால் 6ஆம் வசனம் நல்லா கேட்டுக்கிறோங்க. 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். எத்தனை வசனம் மொத்தம்? 4 வசனம், 6, 7, 8, 9. இந்த 4லையும் இடையில பேசிட்டு முட்டி மோதாம நீ நிறைய திருத்திக்க. அந்த பிறை எதுவும் இல்லாம நிதானமா மிச்ச நிதானத்தோட நிதானமா ஓத சொல்ல அப்படி அல்ல. அதல்ல நிதானம். அது எழுத்து கூட்டுறது. விளங்குதே? எழுத்து கூட்டுறது வேற, நிதானமா ஓதுறது வேற, அடிச்சு பிடிச்சு கொண்டு போறதுக்கு அது வேற. அது மூணுக்கும் வித்தியாசம் விளங்குதா அப்சருக்கு? அப்ப எனக்கு நாளைய பாடத்துக்கு இது ரெடி ஆயிட்டு வரும். நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு ஃப்ரைடே கிளாஸ் இருக்குதே. நாளைக்கு கிளாஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நைட் டைம் தான் பெரும்பாலும் சான்சஸ் கூட நைட்டுக்கு நடத்துறதுக்கு. மார்னிங் ஸ்கூல் இருக்கிறேன். மார்னிங் கஷ்டம் எப்படியும் ஒரு 6:20 மாதிரி போட வரையுமா? வாடமே நீ ரெடியா ரெடியா டைம் வேணுமே என்ன? ஜும்மா தொழுது முடிஞ்சு கிளாஸ் ஐயா? ஜும்மா தொழுது முடிஞ்சு 3 மணிக்கு. 3 மணிக்கு நீங்க ரெடி செஞ்சா மெசேஜ் வந்துட்டாங்க. நான் ரெடி ஆயிட்டேன், ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னு மெசேஜ் வந்துட்டாங்க. அவங்களுக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன். அது ஜும்மாவுக்கு உருவாக்கலாம், மசருக்கு உருவாக்கலாம். அப்படி சரி. சாட்டர்டே சண்டே கிளாஸ் நடக்காது. நாளை தான் டைம் வச்சுக்குவோம். நாளைக்கு நீங்க ரெடி ஆயிட்டு ஓகே நான் 4 வசனத்தையும் திருப்பியும் சொல்றேன். வீட்டுல போயிட்டு கண்ணை மூடிட்டு ஓதி பார்த்துட்டு ரெடி என்று சொல்ல வேணாம். ரெக்கார்ட கேளுங்க. எப்படி பிள்ளை ஊடுறீங்கிறது பெஸ்ட்டுக்கு பாருங்க. கொண்டு தெளிவில்லாம போதுனா கொலை ஆகுது. இடையில விட்டுட்டு ஓடினா கொலை ஆகுது. நீட்டாம இடங்கள்ல நீட்டாம விட்டு ஓடினா பிழை ஆகுது. சில இடங்கள்ல எழுத்து கூட்டுற மாதிரி போகுது. அது பிழை ஆகுது. அந்த விஷயங்களை பார்த்து நல்லா ரெடி ஆயிட்டு மெசேஜ் தான் கிளாஸை போட்டு சரியா?